வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்கு இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வெரைட்டி ரைஸ். ஆனால் ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சன் போய் உடனே சட்டுன்னு செஞ்சிடலாம். சாதம் மட்டும் வடித்து கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது கூட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா வேர்க்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேர்க்கடலை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. அதுவும் சேர்த்து இந்த பொரிஞ்ச எண்ணெயிலே லேசாக வறுத்து விட்டுக்குங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7-8 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு சாப்பிடாதவங்களாக இருந்தால் பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா அது 3 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் போட சொல்கிறேன்னா, இந்த பூண்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வெங்காயமும் பூண்டும் வதங்கணும். அது ஒரு தனி ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதிலே சேர்த்துப்போம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுறோம். அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் செந்தூர் மிளகாய்த்தூள். ஸோ இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு வதக்கிடுங்க. இப்போ தான் நம்மளுடைய ஸ்பெஷல் ஐட்டமே வரப்போகுது. இது நல்லா வதங்கின பிறகு நம்மளுடைய செந்தூர் மசாலாவில் ஒரு அருமையான கொள்ளு பொடி இருக்குது. கொள்ளுனாலே அது ஏதோ குண்டாக இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. கொள்ளு எல்லாருக்குமே நல்லது. புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே இதில் இருக்குது. நம்மளுடைய கொள்ளு பொடியிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு பொடியும் இந்த மிக்ஸிலே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா அப்படி வாசனை சூப்பராக இருக்கும் வதக்கும் போதே. இப்போ வடித்து வச்ச சாதத்தை அதில் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் அதில் தூவி அப்படியே பிரட்டி விடுங்க. நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் கொள்ளு பொடி நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசையில் மேலே பொடி தூவி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் ரைஸில் இந்த பொடி போட்டு நல்லெண்ணெயோ நெய் போட்டும் சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் செஞ்சும் சாப்பிட்லாம். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய சூப்பரான பூண்டு கொள்ளு பொடி சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். இன்னும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 அப்பளம் இருக்கு இல்லையா, அதை நொறுக்கி அப்படியே 1-2 உடச்சி அதை இந்த ரைஸ் மேலே போட்டு அப்படியே கலந்து பவுலில் வச்சோ பிளேட்டில் வச்சோ சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. எமர்ஜென்சிக்கு கை கொடுக்கும் நமக்கு. இந்த கொள்ளு பொடி, நம்மக்கிட்ட கொள்ளு பொடி, எள்ளு பொடி இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சைட் டிஷ் இல்லாதப்போ சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு ரைஸும் செஞ்சுக்கலாம், இல்லை இட்லி தோசை கூட வச்சும் சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூப்பரான 5 நிமிஷத்தில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி. லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஒரு ஸ்பூன் போட்டு சூப்பராக சாப்பிட்டுடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம்.
இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.